ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா 736 into 100 minus 7 நீங்க எப்படி எழுதலாம்னு கேட்டிருக்காங்க. 736 into something minus 736 into 7. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ஃபுல்லா எக்ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 736 into 100 minus 7 இதை நம்ம எப்படி எழுதலாம்? 736 times 100 minus 7. ஸோ இங்க இன்ட்டு போட்டுக்கிறேன். into 100 minus 7. இப்போ நீங்க இதை எப்படி எழுதலாம்னா 736 into 100 minus 736 into 7 எழுதலாம். ஸோ 736 into 100 minus 736 into 7 அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல 100 தான் வரும். மற்ற எல்லாமே இருக்கு. 736 into 7 இருக்கு, மைனஸ் சிம்பிள் இருக்கு. 736 into 100 போட்டீங்கன்னா கேம் ஓவர். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 100 தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 816 into 745 இவங்க எப்படி எழுதிருக்காங்கன்னா 816 into 750 minus 816 into something. ஸோ இந்த சம்திங் என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 750க்கும் 745க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஸோ 745 நீங்க எப்படி எழுதலாம் ஆக்சுவலா? 816 into 745 நீங்க எப்படி எழுதலாம்? வேற விதமா எழுத முடியுமா அதை? 745 நீங்க 750 minus 5 எழுதலாமா? 750 minus 5. இப்போ நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா 750ன்ற நம்பர் சூஸ் பண்றேன்? ஏன்னா இங்க க்ளூலே கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த க்ளூ இருக்கிறதுனால இதான் க்ளூ ஆக்சுவலா உங்களுக்கு. இந்த 750 இங்க ஒரு நம்பர் இருக்குல்ல, இதான் மெயின் க்ளூ. ஸோ அதனாலதான் நான் 745 in terms of 750ல எழுத முடியுமான்னு நான் செக் பண்ணேன். ஸோ ஆக்சுவலா எழுத முடியுது. ஸோ அதான் இந்த பேசிக்கா அவங்க கொடுத்த க்ளூ வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்க இப்படி எழுதிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த க்ளூவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 816 into 750 minus 5 which is nothing but 816 into 750 minus 816 into 5 அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் வந்து 816 into 5 தான் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஃபைன் போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். அவ்வளவுதான். ஸோ இதான் 5 தான் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஓவர். ஸோ மெயினா நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா ஆக்சுவலா இதை இங்க 715 கொடுத்துருக்காங்க. ஸோ 750க்கும் 745க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு நான் யோசிச்சேன். ஸோ உங்களால இப்படி எழுத முடியுது. 816 into 745 can be written as 816 into 750 minus 5 which is the same as 745. ஸோ அந்த க்ளூவை நீங்க ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் கரெக்டா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.